ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கை வலிக்காம கேரட் அல்வா செஞ்சுருக்கீங்களா? செய்யலாம் வாங்க. இன்னைக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகுனதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கிற கேரட் எடுத்து அதில் சேர்த்துட்டு ஒரு 10-15 வாட்டி நல்லா பிரட்டிக்கோங்க. எல்லா கேரட்லேயும் அந்த நெய் படணும். அந்த மாதிரி கலக்குன்னு கலக்கிக்கோங்க. இப்போ இந்த 3/4 கிலோ அளவு இருக்கிற கேரட்டுக்கு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்து சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு 2 வாட்டி கலக்குன்னு நல்லா கலந்துட்டு பால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பால் இந்த மாதிரி கொதிக்கிறப்போ கரெக்டாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு 4 விசில் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் வந்துருச்சுன்னா கேரட் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ 4 விசில் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த நெய்யும் பாலும் சேர்ந்து சைடில் கம்ப்ளீட்டாக க்ரீமியாக வந்திருக்கும். இந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்து எடுத்து விட்டுட்டு ஒரு மத்து இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கேரட்டை நல்லா அமுக்கி ஸ்மாஷ் பண்ணி எடுத்தோன்னா கேரட் துருவின கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 125 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் சுகர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நான் மறுபடியும் கெட்டியாகி வந்துடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் முழு ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ. இப்போது இந்த குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு குங்குமப்பூ கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 மினிட்ஸ்லேயே கெட்டியாகி வரும். இந்த சமயத்தில் அன்ஸ்வீட்டன்டு கோவா எடுத்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதற்கான ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அன்ஸ்வீட்டன் கோவா சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கிடைக்கும் ஹல்வாவில். கடைசியாக நான் ஹல்வாவில் நட்ஸு, கேஷ்யூ அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன். இதை நெய்யில் உருக்கிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹல்வா ரெடியாக இருக்குது. பேன் விட்டு பிரிஞ்சு அப்படியே இந்த மாதிரி தனியாக பாலாக ரொட்டேட் ஆகி வரும். மற்ற அல்வா மாதிரி நிறைய நெய்யெல்லாம் வெளியில் வராது. இப்போது நட்ஸும் சேர்த்தாச்சு. கேரட் அல்வா இந்த மாதிரி திருப்பி போட்டால் பால் மாதிரி வரும். கரண்டியில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. அப்படி எடுத்து அப்படி திருப்பி போட்டால் இந்த மாதிரி வரணும். இப்படி அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சமைச்சது நம்ம மட்டும் சாப்பிடாம மற்றவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். குக், ஷேர், ஈட் அண்ட் என்ஜாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர்